ஒரு அழகான காட்டுல ஒரு குட்டி யானை வாழ்ந்து வந்தது. அது பார்க்க உண்மையே அழகா இருக்குமா. ஆனா அந்த குட்டி யானைக்கு ஒரு கவலை இருந்ததா. பறவைகளை ஒரு அழகா வானத்துல படுக்கிறாங்க, ஆனா என்னால படுக்க முடியும் அப்படி சொல்லி ஃபீல் பண்ணுதான். பறவைங்க மாதிரி மரத்துல அம்மாவும் உட்கார்ந்தா பருந்துலாம் நினைச்சுதா. அது மரத்துல ஏதோ ட்ரை பண்ணுதா. ஒரு கலைய தொத்தோனே கீழே விழுந்துருச்சா. அது உண்மையே அழுதுதா. என்னால எப்பவுமே பளிங்க மாதிரி பழுக்க முடியாது அப்படி சொன்னதா. ஒரு நாள் ஒரு புத்திசாலி ஆமைய பார்த்துதா. ஆமை சொந்துச்சா, யானை எப்பவும் படுக்காது, ஆனா நீ செய்யறக்கூடிய யாருமே செய்ய முடியாது அப்படி சொன்னதா. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் காட்டுல தீ பிடிச்சதா. எல்லா அனிமல்ஸும் ஓடுனாங்களா. அப்ப என்ன குட்டி யானை தும்பி கையில தண்ணிய வச்சுட்டு தீய அணைக்கிறான் பார்த்துதா. ரொம்பவே கஷ்டப்பட்டு தீய அணைச்சிருச்சா. கடைசியில எல்லா அனிமலும் பாராட்டுனாங்களா. அப்பதான் குட்டி யானைக்கு புரிஞ்சுதா, நம்ம படுக்க வேண்டிய அவசியமே இல்லை, அமிழ்ட்ட இருக்க பழமே போதும் அப்படி சொன்னதா. எனக்கு கதையோட நீதி என்னன்னா, எப்பவுமே இல்லாத நினைச்சு கஷ்டப்படக்கூடாது, அமிழ்ட்ட இருக்கிற வச்சு சந்தோஷமா வாழணும். ஒரு அழகான காட்டுல ஒரு குட்டி கரடி வாழ்ந்து வந்ததா. அது உண்மையே சேட்டை பிடிச்சதா. அதுக்கு சாப்பிடனா ரொம்ப பிடிக்குமா. அது எப்பவுமே சாப்பிட்டுட்டே தான் இருக்குமா. ஒரு நாள் அதுக்கு நிறைய பழம் கிடைச்சுதா. அது யாருக்குமே கொடுக்காம அது மட்டும் சாப்பிட்டுச்சா. வயிறு பெருசா ஆயிடுச்சா. சாப்பிட்டா ஃப்ரெண்டுக்குள்ள விளையாட்டு இருந்ததா. எல்லாரும் ஓடி விளையாண்டுங்களா. கொஞ்ச தூரம் ஓடுனோட அதுக்கு டயர்ட் ஆயிடுச்சா. அதனால அது உட்காந்துடுச்சா. இதுக்கு மேல எனக்கு கொஞ்சம் கூட ஓடவே முடியாது அப்படி சொல்லிடுச்சா. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிண்டல் பண்ணி சிரிச்சாங்களா. அதனால அது ரொம்பவே சோகமாயிடுச்சா. அதோட ஃப்ரெண்டு முயல் அடுத்த வந்து சொல்லுச்சா, சாப்பாடு நல்லதுதான், ஆனா அளவுக்கு மீறி சாப்பிட்டா இப்படிதான் ஓடவே முடியாது அப்படி சொன்னதான். அந்த செடி புரிஞ்சுக்கிட்டான். அடுத்த நாள்ல இருந்து அது அளவுக்கு தான் சாப்பிட்டதா, அதிகமா சாப்பிடலையா. அது ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள சேர்ந்து நல்லா விளையாண்டு ஹாப்பியா இருந்ததா. இந்த கதையோட நீதி என்னன்னா, அளவுக்கு மீறி சாப்பிட்டா நல்லதும் கெட்டதா மாறும். ஒரு அடர்ந்த காட்டுல ஒரு குட்டி யானை இருந்ததா. அதுக்கு பேரு கிச்சா. ஒரு நாள் காட்டுல வெயில் காலம் வந்ததா. குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லாம எல்லா அனிமல்ஸும் கஷ்டப்பட்டாங்கண்ணா. கொல்லத்திலயும் கொஞ்சம் கூட தண்ணியே இல்லையா. எல்லாரும் ரொம்ப கவலையா இருந்தாங்களா. ஃப்ரெண்ட்ஸ்லாம் ரொம்ப ஃபீல் பண்ணதை பார்த்து கிச்சாக்கு ஒரு ஐடியா வந்ததா. அம்மையா ஹெல்ப் பண்ணக்கூடாது அப்படின்னு நினைச்சுதா. தூரத்துல ஒரு இருக்கிற ஆத்துக்கு போனதா. அங்க போயிட்டு தண்ணிய தும்பை கையில உறிஞ்சுதா. அந்த தண்ணிய அதோட குளத்துக்கு கொண்டு போனதா. இதே மாதிரி நிறைய தடவை பண்ணுதா. அவங்க குடத்துல நிறைய தண்ணி வந்துருச்சா. அது ரொம்ப கஷ்டப்பட்டுலாம் பண்ணுதா. ஆனா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சந்தோஷமா இருக்கிற பார்த்து அதுக்கு கஷ்டம்னா பறந்து போயிடுச்சா. எல்லா அனிமல்ஸும் கிச்சாவா பாராட்டுனதா. நீ உருவத்துல பட்டும் பெரியவன் இல்ல, நீ மனசாலையும் பெரியவனா அப்படி சொல்லி பாராட்டுனாங்களா. எல்லாரும் சந்தோஷமா வாழ்ந்தாங்களா. இந்த கதையோட நீதி என்னன்னா, நம்ம மற்றவனுக்கு உதவி பண்ணுறதுதான் உண்மையான பெருமை. ஒரு காட்டுல ஒரு ஒட்டகச்சிறுமி இருந்ததா. அது உயரமா இருக்கனால அதுக்கு அது பிடிக்கவே பிடிக்கலையா. நான் உயரமா இருக்கனால என் ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள விளையாடவே முடியலன்னு ஃபீல் பண்ணிருந்தா. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் குட்டியா இருந்தாங்களா. ஒரு நாள் அது ஒரு மரத்துக்கு கீழே உட்காந்து தூங்கிட்டு இருந்ததா. அப்ப பார்த்து பயங்கரமா காத்தடிச்சுதா. அப்போ ஒரு மரத்துல இருந்து குருவி கூட கீழே விடுற மாதிரி வந்ததா. அப்ப என்ன ஒட்டகச்சிறுங்கி
அதோட பெரிய கழுத்தால அந்த கூட காப்பாத்திருச்சான். பெரிய பறவைங்கெல்லாம் வந்து என்னோட உயரத்தினால என்னோட கூட நீ காப்பாத்திருக்க அப்படி சொன்னதான். எல்லா பறவைங்களும் நன்றி சொன்னாங்களாம். ஒட்டகச்சிவிங்கிக்கு அப்புறம் புரிஞ்சுதான் என்னோட உயிரம் என்னோட பலம் அப்படி சொன்னதான். இனிமேல் நான் என் உயரத்தை நினச்சி கஷ்டப்பட மாட்டேன் அப்படின்னு சொன்னதா. அந்த கதையோட நீதி என்னன்னா, நம்மளோட தனி துவன்னா நம்மளோட பலம். ஒரு அழகான கிராமத்துல ஒரு ஒயிட் கலர் சின்ன ஆட்டுக்குட்டி இருந்ததா. அது பேரு மினியா. மற்ற எல்லா ஆட்டுக்குட்டியும் அழகா புல் சாப்பிட்டுட்டு இருந்தாங்களாம். ஆனா இந்த மின்னி பட்டும் புல் சாப்பிடாம நல்லா முழிச்சிட்டு இருந்ததா. ஏன்னா அவளுக்கு ஒரு பெரிய கனவு இருந்ததா. தூரத்துல பெரிய மலை உண்டா, அங்க போய் புல் சாப்பிடணும் அதுக்கு ஆசையா இருந்ததா. எல்லா ஆட்டுக்குட்டியும் சொன்னாங்களா, நீ அம்மா குட்டியா இருக்க, மேல ஒன்னும் ஏற முடியாது அப்படி சொன்னதா. அது உடனே மலை ஏற ஆரம்பிச்சிருச்சா. ஆனா முதல்ல அதுக்கு கஷ்டமா தான் இருந்ததா. சிறு தடவை கீழே தான் விழுந்துதா. ஆனா தொலைஞ்சு முயற்சி பண்ணி மேல போயிடுச்சா. மேல போகணுன்னே அது எடை சாப்பிட ஆரம்பிச்சிருச்சா. அங்க போய் எடை சாப்பிட்டோன்னே அது நினைச்சிடா நான் சாதிச்சிட்டேன்னு. என்னால முடியாதுன்னு சொன்னங்க முன்னால நான் சாதிச்சு காட்டிட்டேன் அப்படி சொல்லி சந்தோஷம் ஆனதான். இந்த கதையோட நீதி என்னன்னா, யாரும் என்ன சொன்னாலும் அவனோட கனவை நோக்கி நம்ம தான் போகணும். ஒரு அழகான கிராமத்துல ஒரு எறும்பு மாடு இருந்ததா. அதோட பேரு கருப்பி. கருப்பி உண்மையே பலசாலியா, ஆனா கொஞ்சம் சோம்படியா. ஒரு நாள் ராமு கருப்பிய கூட்டிக்கிட்டு வயலுக்கு போனாரா. ராமு சொன்னாங்களா கருப்பிட்ட, இன்னைக்கு வேலை அதிகமா இருக்கு, வேலையை சீக்கிரமா செய்ய அப்படி சொன்னாரா. கருப்பியும் முதல்ல சுறுசுறுப்பா வேலை பார்த்துதா. ஆனா அது கொஞ்ச நேரத்துல வேலை பார்த்துதா. என்னால முடியாதுப்பா அப்படி உட்கார்ந்துருச்சா. அது பார்த்து அதோட குட்டி வந்து சொன்னுச்சா, அம்மா நீங்க ரொம்ப பலசாலியா ஆச்சு, நீ எதுக்கு இப்படி சோம்பேறி இருக்க அப்படி சொன்னா. கருப்பி யோசிக்க ஆரம்பிச்சதா. உடனே சுறுசுறுப்பா ஆயிடுச்சா. உடனே வேகமா வேலை செய்ய ஆரம்பிச்சுதா. அது ரொம்பவே சுறுசுறுப்பா இருந்ததா. அது சுறுசுறுப்பா வேலை பார்த்தனால ராமு கருப்பிக்கு இறையும் தண்ணியும் கொடுத்தாரா. கருப்பியா பாராட்டுனாங்களா. கருப்பி புரிஞ்சுக்கிட்டா. சோர்வு இருந்தாலும் முயற்சி செஞ்சாலும் அந்த வேலை முடியும், சந்தோஷம் அவளுக்கு கிடைக்கும் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டா. இந்த கதையோட நீதி என்னன்னா, முயற்சி செஞ்சா எதுவும் முடியாதுன்னு இல்ல. ஒரு அடர்ந்த காட்டுல ஒரு புலி வாழ்ந்து வந்ததா. அதோட பேரு ராக்கி. ராக்கி ரொம்ப திமிர் பிடிச்சவனா. எல்லா அனிமல்ஸையும் கஷ்டப்படுத்துவானா. எப்பவும் கோபமாவே இருப்பானா. அவனுக்கு என்ன ஃப்ரெண்ட்ஸுமே கிடையாதா. ஒரு நாள் அவன் எடை தேடும்போது அவனுக்கு சாப்பாடு கிடைக்கலையா. ரொம்ப வயிறு பச்சனால தண்ணி குடிக்க ஆத்துக்கு போனானா. அப்போ தூரத்துல ஒரு மான் குட்டி இருந்தத பார்த்தானா. முதல்ல மான் குட்டி பயந்துதா. ஆனா அது பேசணும்னு நினைச்சுதா. மான் குட்டி சொன்னதா, ராக்கி ஆனா உனக்கு என்ன ஃப்ரெண்ட்ஸுமே இல்லை, அது மட்டும் இல்லாம நீங்க எப்போ பார்த்தாலும் கோபமாவே இருக்கிறீங்க, உனக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருந்தா நீங்க தனியா இருக்க தேவையில்லை அப்படி சொன்னுச்சா. மான்குட்டி போனோடனே ராக்கி யோசிக்க ஆரம்பிச்சதா. மான்குட்டி சொன்னது சரிதான் அப்படி நினைச்சதா. அடுத்த நாள்ல இருந்து எல்லா அனிமல்ஸ் கூடயும் சந்தோஷமா பேச ஆரம்பிச்சதா. யாரும் அதை பார்த்து பயப்படலையா, அதுவும் கோபப்படவே இல்லையா. எல்லாரும் சேர்ந்து சந்தோஷமா இருந்தாங்க. இந்த கதையோட நீதி என்னன்னா, கோவம் நம்ம பலத்தை கொடிக்கும், அம்புரா ஒரு மனிதனை உயர்த்தும். இந்த கதை உனக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இன்னும் வீடியோ சந்திக்கிறேன். பாய்.